Hello students, welcome to Crispy Learning. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மைனர் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி ஆஃப் பிளான்ட் பாப்புலேஷன். அதில் ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, டென்சிட்டி ஒன்று இருக்குது, ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம குவாட்ரேட் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டாக கிளப் பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வெஜிடேட்டிவ் லேண்ட் வேணும். ஸோ டியூரிங் ப்ராக்டிக்கல் டைமில் நம்மளால் வெளியில் போய் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அலவுட். அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் தான். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அது. ஸோ அதில் வந்து இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெஜிடேட்டிவ் லேண்டை இதை கன்சிடர் பண்ணிக்கிறணும். இந்த பேப்பர் இருக்குல்லையே, இது வந்து ஒரு வெஜிடேட்டிவ் லேண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே நிறைய டாட்ஸ் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? டிஃப்ரெண்ட் கலர் டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஜஸ்ட் கன்சிடர் திஸ். இந்த ஹோல் பேஜில் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் டாட்ஸோடு இருக்குது. அப்போது நம்ம இதில் இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரேட் அப்படின்னா என்னென்னா, ஒரு வெஜிடேட்டிவ் பாப்புலேஷனை ஒரு ஸ்கொயர், that is 20 into 20 into 20 into 20. ஸோ 4 சைடுமே ஈக்குவலாக ஒரு ஸ்கொயரில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்லே பாப்புலேஷனோட அளவை நம்ம அந்த ஸ்கொயரில் கேல்குலேட் பண்ணுறது தான் ஒரு குவாட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த டென்சிட்டிக்கோ ஃப்ரீக்வன்சிக்கோ நம்ம 4 குவாட்ரேட் யூஸ் பண்ணுறோம். 1 2 3 4. இந்த 4 குவாட்ரேட்டில் இப்போ இதுதான் டாட்டட்ஸு. இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து ப்ளூ கலர், பி வந்து black color, C red, D green. So different colors are used in each quadrant. சரிங்களா? இப்போ இந்த டென்சிட்டி அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் தி ஸ்பீஷிஸ் இன் ஆல் த சாம்பிளிங் யூனிட். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரேட், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டில் எவ்வளோ ஸ்பீஷிஸ் ஏ எவ்வளோ இருக்குது, செகண்ட் குவாட்ரேட்டில் ஏ எவ்வளோ இருக்குது, தேர்ட் குவாட்ரேட்டில் ஏ எவ்வளோ இருக்குது, ஃபோர்த்து குவாட்ரேட்டில் ஏ இவ்வளோ இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது நான் இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்கேன், ப்ளூவை வந்து ஏவை அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ளூ டாட்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டில்? ஸோ 16 டாட்ஸ் இருக்குது, 16 ப்ளூ டாட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீஷிஸ் ஏ இன் குவாட்ரேட் 1 இஸ் 16. ஸ்பீஷிஸ் ஏ இன் குவாட்ரேட் 2 இஸ், we don't have any species A in second quadrant. So நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 0 போட்டிருக்கேன். தேர்ட் குவாட்ரேட்டில் ஏ எவ்வளோ இருக்குது, 17 இருக்குது. ஃபோர்த்து குவாட்ரேட்டில் 8 இருக்குது, சரிங்களா? இப்போது டென்சிட்டிக்கு இந்த 4 குவாட்ரேட்டில் உள்ள ஏ எவ்வளோ இருக்குதுன்னு ஆட் பண்ணணும், சரிங்களா? 4 குவாட்ரேட்டில் உள்ள ஏ எவ்வளோ இருக்குதுன்னு ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் பிக்கும். ஸோ பிக்கு கண்டுபிடிக்கணும்னா 4 குவாட்ரேட்டில் உள்ள பிக்கும், அதே இது சிடி எல்லாமே வந்து ஒவ்வொரு குவாட்ரேட்டாக நம்ம ஆட் பண்ணணும். தென் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிளிங் யூனிட் ஸ்டடீடு, எத்தனை யூனிட் எடுத்திருக்கும், 4 யூனிட், சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 16 + 0 + 17 + 8 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவாட்ரேட் ஸ்டடி பண்ணியிருக்கோம், 1 2 3 4 டிவைடட் பை 4. அப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். தென் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து டென்சிட்டியோடது. ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு த நம்பர் ஆஃப் சாம்பிளிங் யூனிட்ஸ் இன் விச் த ஸ்பீஷிஸ் அக்கர். அதாவது இப்போ ஒவ்வொரு குவாட்ரேட் இருக்குது, 1 2 3 4 இருக்குது. இந்த 4 குவாட்ரேட்லேயும் ஸ்பீஷிஸ் ஏ எல்லா குவாட்ரேட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ரேட் 1ல் ஸ்பீஷிஸ் ஏ இருக்குது, குவாட்ரேட் 2ல் ஸ்பீஷிஸ் ஏ இருக்கா? கண்டிப்பாக இல்லை. சியில் இருக்குது, 17 இருக்குது, டியில் 8 இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ கவுண்ட்டு தேவை கிடையாது, இருக்கா இல்லையா. 1 2 3, ஸோ 3 இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 3 தான் வந்து 3 குவாட்ரேட்டில் ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ மேலே என்ன எழுதணும், 3. தென் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிளிங் யூனிட்ஸ் எம்ப்ளாய்டு ஃபார் த ஸ்டடி. எத்தனை சாம்பிளிங் யூனிட்ஸ் எடுத்தோம், 1 2 3 4. ஸோ ஏவோட ஃப்ரீக்வன்சி என்ன, 3/4 into 100. ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 3/100 into 3/4 into 100. இப்போது இதுதான் நம்மளுக்கு உண்டான டேப்லர் காலம். டேப்லர் காலம் எங்கே எழுதுவீங்க, அப்சர்வேஷனில் இந்த டேப்லர் காலம் எழுதுவீங்க,
சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சிக்கும் டென்சிட்டிக்கும் சேர்த்து ஒரே டேப்லர் காலம் தான் நான் போட்டிருக்கேன். சீரியல் நம்பர், அதாவது நம்ம எவ்வளோ இது எடுக்கிறோம், பிளான்ட் ஸ்பீஷிஸ் எத்தனை எடுத்திருக்கோம், 1 2 3 4. ஸோ ஒவ்வொரு இது வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த குவாட்ரேட். அதாவது அந்த ஒரு குவாட்ரேட்குள்ளே எத்தனை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், அது ஒவ்வொரு கலரையும் நீங்கள் என்ன இமேஜின் பண்ணணும்னா ஒவ்வொரு பிளான்ட்டை இமேஜின் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி தான் நீங்கள் அசியூம் பண்ணணும். இப்போ ஏன்றது என்னன்னு கொடுத்துருந்தேன், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருந்தேன்ல. ஏ வந்து ப்ளூ, பி பிளாக், சி ரெட், டி க்ரீனில் கொடுத்துருந்தேன். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பர் குவாட்ரேட், ஒவ்வொரு குவாட்ரேட்லேயும் ஏ எவ்வளோ இருக்குது, பி எவ்வளோ இருக்குது. ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டில் 16 இருந்தது, செகண்ட் குவாட்ரேட்டில் எதுவுமே இல்லை, தேர்ட் குவாட்ரேட்டில் 17, ஃபோர்த்து குவாட்ரேட்டில் 8 இருந்தது. ஸோ அதே மாதிரி பி வந்து 7 9 4 8, சி 8 11 9 12, டி எவ்வளோ இருந்தது, ஃபஸ்ட் குவாட்ரேட்டில் 7, செகண்ட் குவாட்ரேட்டில் 9, தேர்ட் குவாட்ரேட்டில் 9, ஃபோர்த்து குவாட்ரேட்டில் 12. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு குவாட்ரேட்லேயும் ஏ எவ்வளோ இருந்தது, பிசிடியோட வேல்யூஸ். இப்போ நம்மளுக்கு டோட்டல், இப்போ டோட்டலாக ஏவோட வேல்யூ எவ்வளோ, 16 + 0 + 17 + 8 is equal to 41. பியோட டோட்டல் வேல்யூ in all the 4 quadrate is equal to 28. 28 எப்படி வந்தது, 9 7 + 9 + 4 + 8. சரிங்களா? அதே மாதிரி சியோட வேல்யூ 40. 40 எப்படி வந்தது, ஃபஸ்ட் குவாட்ரேட்டில் 8, செகண்ட் குவாட்ரேட்டில் 11, தேர்ட் குவாட்ரேட்டில் 9, ஃபோர்த்து குவாட்ரேட்டில் 12. தென் அதே மாதிரி டிக்கு 37. ஸோ இதுதான் வந்து டென்சிட்டியோட மேலே கேல்குலேஷன் போடுறதுக்கு மேலே எடுக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ செகண்ட் தென் தேர்ட் காலமில் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் total number of quadrate in which the species occurred. ஸோ இது வந்து நம்மளை எதுக்காக, ஃப்ரீக்வன்சிக்காக நம்ம எடுப்போமா. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ரீக்வன்சியும் டென்சிட்டியும் நான் உங்களுக்கு ஒரே டேப்லெட் காலமில் நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லித்தரேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியில் என்னது, ஏ வந்து எல்லா குவாட்ரேட்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சா, கண்டிப்பாக இல்லை. 2 குவாட்ரேட்டில் 3 குவாட்ரேட்டில் தான் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு, ஒரு குவாட்ரேட்டில் ஆப்சென்ட்டு. ஸோ எத்தனை குவாட்ரேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு, 3 குவாட்ரேட். பி வந்து எல்லா குவாட்ரேட்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு, ஸோ 4. சியும் அதே மாதிரி எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு, 4. டியும் 8% in all the quadrate, 4. ஸோ இப்போ எத்தனை குவாட்ரேட் நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம், டோட்டலாக ஏவும் 4 குவாட்ரேட்டில் பார்த்தோம், பி ஆல்சோ இன் 4 குவாட்ரேட், சி டி இன் 4 குவாட்ரேட். ஓகேவா? தென் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, ஸோ நம்ம எத்தனை ஸ்பீஷீஸ் இருந்தது, ஸோ ஏ வந்து 4 குவாட்ரேட்டில் எவ்வளோ இருந்தது ஆட் பண்ணி நம்மளுக்கு 41 வந்தது. 41 divided by number of quadrate studied, எத்தனை குவாட்ரேட், 4. ஸோ 41 divided by 4 is equal to 10.24. அதே மாதிரி ஒவ்வொரு குவாட்ரேட்டுக்கும் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் அபவுட் டென்சிட்டி. தென் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பார்த்துருந்தோம், எத்தனை குவாட்ரேட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குது டிவைடட் பை டோட்டல் குவாட்ரேட் வி ஸ்டடிட். ஸோ 3/4 into 100. why we are adding 100% frequency, அதனால் 100 ஆட் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூ என்ன ஆகும், 3/4 into 100னா 75% வரும். இப்போ 4/4 into 100 அப்படின்னா 100% வரும். ஓகேவா? 4 குவாட்ரேட்லேயும் ஸ்டடி பண்ணோம், 4 குவாட்ரேட்லேயும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா 100. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ 2/4 அப்படின்னா இன்ட்டு 100 அப்படின்னு என்னது 50%. இப்போ 4 குவாட்ரேட்லேயும் ஒரு குவாட்ரேட்டில் தான் அந்த ஸ்பீஷஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா 1/4 into 100. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 25%. அது மாதிரி. ஸோ இது வந்து அப்சர்வேஷனில் நம்ம இந்த டேப்லெட் காலம் எழுதுவோம். ரிசல்ட்டில் என்ன பண்ணுவோம், இப்படி தனித்தனியாக எடுத்து எழுதணும். டென்சிட்டி என்னது, டென்சிட்டியோட ரிசல்ட் என்ன, பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் A species is equal to 10.25. Population density of B species is equal to 7. Population density of C species is equal to 10. Population density of D species is equal to 9.25. It is for density. Then இது frequency-னா நம்ம என்ன எழுதுவோம், population percent frequency of A species is equal to 75%. B species is equal to 100%. C is equal to 100. D species is equal to 100%. இதுதான் நம்மளுக்கு உண்டான ரிசல்ட்.